அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நன்னறியுடைய பாடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் பாடம் 15 மலைக்குன்றில் சொற்பொழிவு என்கின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் மலைக்குன்றில் நிகழ்த்திய ஒரு சொற்பொழிவு முதல்ல வாசிப்போம். சில நாட்களுக்கு பிறகு நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அல்லாஹ்வின் தண்டனையை பற்றி கூறி அச்சமூட்டுங்கள் என அல்லாஹ் கட்டளையிட்டான். உடனே நமது நபி அவர்கள் மக்காவிற்கு அருகிலுள்ள சொஃபா என்ற மலைக்குன்றின் மீது ஏறி குறைஷி கோத்திரத்தார் அனைவரையும் குரல் கொடுத்து ஒன்று திரட்டினார்கள். ஒன்று கூடிய மக்களிடம் நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள்: நான் மலைக்கு மேல் நின்று நாலா திசைகளையும் தெளிவாக பார்க்கிறேன். ஆனால் நீங்கள் மலைக்கு கீழே நின்று ஒரு திசையை மட்டும் பார்க்கிறீர்கள். இப்போது இம்மலைக்கு பின்னால் இருந்து கொள்ளையர்கள் நம்மை தாக்க வருகிறார்கள் என்று நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா என கேட்டார்கள். எல்லோரும் ஒருமித்த குரலுடன், நிச்சயமாக நாங்கள் நம்புவோம், நீங்கள் உண்மையாளர், நம்பிக்கையாளர், நீங்கள் எப்போதும் பொய்யே சொல்ல மாட்டீர்கள் என்றார்கள். பிறகு நபி அவர்கள், மக்களே, நான் இதை ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். மக்களே, மரணம் உங்களை எதிர்பார்த்து நிற்கின்றன. என்றாவது ஒரு நாள் நீங்கள் மரணமடைந்து அல்லாஹின் சன்னிதானத்தில் போய் நிற்க வேண்டும். மேலும் நமது செயல்களுக்கு பகரம் பெற வேண்டும். அப்படி நீங்கள் ஈமான் கொண்டு நல்லவர்களாக ஆகவில்லை என்றால் உங்கள் மீது கடுமையான தண்டனை இறங்கும். நீங்கள் வெறும் உலகத்தை மட்டும் பார்க்கிறீர்கள், ஆனால் நான் மறுமையையும் பார்க்கிறேன் என்று மிக அருமையான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். நபிகளாரை உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்று நம்பி வந்த மக்காவாசிகள் இந்த விஷயங்களை ஏற்கவில்லை. மட்டுமல்லாமல் நபிகளாரை மிக கடுமையாக ஏசி பேசினார். ஏசி பேசியவர்களின் நபி அவர்களின் சிறிய தந்தை அபூலஹப் மிக மும்முரமாக இருந்தார். அவர் சொன்னார்: இதற்காகத்தான் எங்களை அழைத்தீரா என்று கூறினார்கள். அப்படிங்கிறத பார்க்குறோம். அவ்வளோதானா இருக்கு. ஓகே, சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் சொற்பொழிவே அந்த மலை குன்றின் மீது தான். முதல்ல ஏகத்துவ அழைப்பு பிரச்சாரம் அங்கே தான் நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அல்லாஹுடைய தூதை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஹஜ்ருல் அஸ்வத், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வஹியுடைய விஷயங்கள். எப்போ ஹிராமலை குகையிலிருந்து வஹி அல்லாஹுடைய தூதர் நுபுவத்தை வாங்கிட்டு வந்தாங்களோ சில நாட்கள் கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு 7 அல்லது ஒரு 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த பயத்தை விட்டு நீங்கலை. அந்த ஓடி வந்தாங்க இல்லையா, அந்த ஹிராமலை குகையிலிருந்து பயத்தை விட்டு நீங்கவே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அல்லாஹு தாலா அடுத்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இன்னும் ஒரு வகைக்கும் இன்னொரு வகைக்குமே 2 மாதம் இடைவெளிக்கு இருக்கிறதாக கூட நம்ம படிச்சிருக்கோம். ரஹிக்கல் மஹ்தூம்ல 1 மாத கால இடைவெளி, 2 மாத கால இடைவெளி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் இறக்கப்பட்ட சூறாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்ஸம்மில், முத்தஸிர், இந்த மாதிரியான சூறாக்கள் அல்லாஹுடைய தூதருக்கு இறக்கப்பட்டுச்சு. இப்போ அதில் தான் இது ஒன்று. அல்லாஹுடைய தூதரை நீங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு முதல்ல என்ன செய்யுங்க? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, அழைப்பு பணி செய்யுங்க. உண்மையாகவே நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கேட்டோம் அப்படின்னா முதல்ல நாம் எடுத்து நடக்கணும். அதுக்கு பின்னாடி நம்மளுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அது அல்லாஹுடைய தூதருடைய அழகான சுன்னத்தான வழி. அல்லாஹு தாலாவும் இதைத்தான் கற்றுக் கொடுக்குறான். உதவி செஞ்சாலும் கூட, ஏதாவது சதக்கா செய்கிறோம், ஏதோ 3வது மனிதருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக முதல்ல உறவுகளுக்கு கொடுத்தா அப்படின்னா 2 நன்மைகள் நமக்கு கிடைக்கும். உறவை பேணிய அந்த நன்மையும் சதக்கா கொடுத்த நன்மையும் கிடைக்கும். அதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டது என்ன? நபியே, அல்லாஹுடைய தூது வந்துருச்சா? வந்ததுக்கு அப்புறம் நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அழைத்து சொல்லுங்க. அல்லாஹுடைய தூதரின் நெருங்கிய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா மக்காவில் முக்காவாசி பேர் அல்லாஹுடைய உறவினர்கள் தான், அல்லாஹுடைய தூதரின் உறவினர்கள் தான். இப்போ மலைக்குன்றின் மீது சஃபா மலை நமக்கு தெரியும். சஃபா மர்வா அப்படின்னு சொல்லி 2 தொங்கோட்டம் ஓடக்கூடிய சழி செய்யக்கூடிய ஒரு மலையில சஃபா என்கின்ற மலை. அந்த மலைக்குன்றுக்கு மேலே ஏறி நின்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களே ஒவ்வொரு குறைஷிகளுடைய அந்த தலைவர்களுடைய பேர் சொல்லியும் அந்த குறைஷி கூட்டத்தார்களுடைய ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பார்களாம். அதே போல யா சொபாஹா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? காலையில் ஏற்பட்ட துன்பமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது ஒரு பயங்கரத்துக்காக ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன செய்வாங்க? எல்லாரும் வருவாங்க. இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஓடி வர்றாங்க. என்ன ஆபத்துப்பா, என்னது, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. வந்து நின்ன உடனே நீங்க அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், உங்களுக்கு இல்லைன்னா நரகம் கிடைச்சிரும், நீங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவீங்க அப்படின்ட்டு முதல்ல டக்குன்னு என்ன செய்யக்கூடாது? நம்ம அழைப்புப்படி செய்யும் பொழுதும் சரி, ஒருத்தவங்களுக்கு நசீஹத்தை சொல்லும் பொழுதும் சரி, நல்ல முறையில் கனிவான சொல்லை கொண்டு என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். அதில் ரசூல்லாவை போல ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம் சொல்லக்கூடியவங்க யாருமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். சின்ன சின்ன முறையில், ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரசூல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாஹிலியா காலத்தில் இருக்கக்கூடியவங்க.
கல்வியிலையும் மடமையிலையும் ரொம்ப பின்தங்கினவங்க அங்க இருக்கிறவங்க. இப்போ அவங்களுக்கு தோதுவா உதாரணத்தை சொல்லி ரசூல்லா என்ன செய்யணும், அவங்க வந்து அழைப்பு பணி செய்யணும். அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க, நான் வந்து மலைக்குன்றுக்கு மேலே நிற்கிறேன், நான் 4 திசைகளையும் நான் பார்க்குறேன், நீங்கள் எனக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு திசையை தான் என்ன செய்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ நான் சொல்கிறேன், இப்போது 4 திசையிலிருந்து எதிரிகளை நம்ம வந்து தாக்க வர்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நம்பிக்கையாளர், உண்மையாளர். ரசூலுல்லாவை அல்லாஹுடைய தூதரா தேர்ந்தெடுக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சின்ன வயதிலிருந்து அல்லாஹ் தஆலா அவ்வளவு பக்குவமா, ஏன்னா ஒரு நாட்டுக்கு தலைவராக போறாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறோமே, ஒரு நல்ல ஒரு பதவிக்கு இருக்கணும், இல்லை ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம என்ன செய்யணும், படிக்கணும், அதுக்கு தக்கன நம்ம வந்து முயற்சி செய்யணும். அப்படி இருந்தால் தான் நல்ல முறையில் அதை நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அதே போலத்தான் எந்த அளவுக்கு அப்படின்னா, இயற்கையிலேயே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய ஒரு துண்டு கூட ரசூலுல்லாவுக்கு இல்லை, நமக்கெல்லாம் உண்டு. ஷைத்தானுடைய ஒரு, நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஷைத்தான் என்ன செய்வான், நம்மளை ஒரு தீண்டுவான், ஒரு குத்துவானா அப்படி வயிற்றுல. அது அப்போங்க தான் என்ன செய்வோம், குழந்தைகள் அழுக ஆரம்பிக்கும். அது கூட ரசூலுல்லாவுக்கு இருந்துச்சு பிறக்கும் பொழுது. ஆனால் 4 வயசுல ரசூலுல்லாவை நெஞ்ச பிளந்து ஒரு ஷைத்தானிய துண்டை எடுத்து போட்டாங்களா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். சின்ன வயதுலேருந்து பக்குவமாக வளர்த்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா இந்த குழந்தை பருவத்தில் நிறைய இந்த ஹிஸ்டரியில் இந்த புக்கில் விடுபட்டு போச்சு. அரஹிகல் மக்தூம்லாம் பார்த்தீங்கன்னா தவறு செய்வதுக்கு கூட அல்லாஹுடைய தூதரை வந்து அல்லாஹு தாலா இது பண்ணலை, அந்த நேரத்தில் கூட காப்பாற்றி விடுதான். அப்போ எல்லாருடைய கண்ணோட்டத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா நல்லவர், நுபுவத்துக்கு முன்னாடியே நல்லவர், உண்மையானவர், நம்பிக்கையாளர் அப்படின்னு பேரும் புகழும் வாங்கினதுனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னால் நாங்கள் எதை வேணாலும் நம்பிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால், யாருக்குமே கொள்கையில கை வச்சா பிடிக்கவே செய்யாது. நமக்கு கொள்கையில ஏதாவது சொன்னோம்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். அதே போலத்தான் மாற்று மதத்தார்களிடத்துல நம்ம கொள்கையை நம்ம சொல்லும் பொழுது சில நேரம் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், சில நேரம் இல்லை எல்லா நேரமும் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதையும் சகிச்சு கொண்டு போகணும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அவங்க நல்லா புகழ்ந்து கொண்டு இருந்தவங்க மறுபடியும் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, இத்தனை வருஷ காலமா மூதாதையர்கள்ல இருந்து ஒவ்வொரு சிலைகளையும் ஒவ்வொரு படைப்புகளையும் நாங்க வணங்கி கொண்டிருக்கும் போது நீங்க ஒரே இறைவனை வணங்கணும் நீங்க சொல்றீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதுதான் நெருங்கிய உறவினர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் பொழுது, உறவினரா இருந்த சிறிய தந்தை அபூலஹப் என்ன செய்யற, அதெல்லாம் நமக்கு தெரியுமில்லையா, அபூலஹப் என்ன செஞ்சாரு, மண்ணை தூக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகற்றில் மீது எரிஞ்சிட்டாங்களா. தப்பத் யதா அபீ லஹபியும் வ தப். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை யாரெல்லாம் இந்த உலகத்துல நோவினை செய்யறாங்களோ இன்று வரைக்குமே, இப்போதான் கொஞ்சம் நம்ம விடுபட்டு ஒவ்வொன்றும் வரும்போது அந்த விஷயத்த மறந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய நிறைய பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மாதிரியான வசை சொற்களை கொண்டு அவர் வந்து திருமணம் செய்யறதுலையும் அவங்க வந்து மற்ற எல்லா விதத்திலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று வரைக்கும் தாக்கி பேசி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் குறையுமா? குறையாது. அதனால தான் முஹம்மது என்கின்ற பெயர் தாங்கியாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவர் எப்போதுமே மஹ்மூத், அவர்கள் எப்போதுமே முஹம்மது, புகழப்பட்டவர், புகழப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருத்தமானது. இப்போ சொன்ன உடனே அபூலஹபுக்கு அல்லாஹு தஆலா தப்பத் யதா, அல்லாஹ்வுடைய லஅனா அபூலஹபுக்கு இறங்குது. இன்னொன்னு ஞாபகப்படுத்திக்கிறேன், அபூலஹப் ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு என்ன செஞ்சாரு, சந்தோஷப்பட்டாரு. ஒரு அடிமைய உரிமை விட்டாங்க. அபூலஹப் யாருன்னு புரியுதுங்களையா, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் சகோதரன்னா சச்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சச்சா முறை, சொந்த சச்சா. அவங்க பிறந்த அன்னைக்கு, ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு எனக்கு அன்னை மகன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு அந்த அபூலஹப் என்ன செய்யறாரு, அடிமை உரிமை விடுறாரு. ஆனா அதே அபூலஹப் இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல என்ன வரி, ஏன் அல்லாஹுவ சொன்னதுனால, ஒரு ஏகத்துவத்தை சொன்னதுனால, அல்லாஹுவ வணங்குங்க, நீங்க நல்லபடியா நீங்க வந்து உலகத்தை நீங்க மட்டும் நினைக்கிறீங்க, நான் மறுமையை நினைக்கிறேன், நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறேன் அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த எதிர்ப்பு, சுபஹானல்லாஹ். இது எல்லாருக்குமே உண்டு. இப்போ புதிதாக நம்ம யாராவது இஸ்லாத்துக்கு வர்றாங்க அப்படின்னா நிறைய எதிர்ப்புகள் என்ன செய்வாங்க, அவங்க சந்திக்கத்தான் செய்வாங்க. அதையும் தாண்டி அந்த இஸ்லாத்துல இருந்து நிலைத்திருந்து இருப்பதுதான் ஈமானிய உறுதி. சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு வராத துன்பங்களா,
சஹாபாக்களுக்கு வராத துன்பங்களா? ஒவ்வொருவரும் இஸ்லாத்துக்கு வரும் பொழுது உறவுகள் விட்டுட்டு போயிடுவாங்க, செல்வத்தை கொடுக்க மாட்டாங்க, ஊரை விட்டு துரத்தி அடிச்சிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஏகத்துவ கொள்கையை சொல்லும் பொழுதும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் சரி, சில இன்னல்கள் சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அல்லாஹ் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஈமான இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே கொடுக்கணும், கொடுத்துருக்க அதில் உறுதியாக இன்ஷா அல்லாஹ் இருந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ இதுதான் அல்லாஹுடைய தூதரின் முதல் பிரச்சாரம், மலைக்குன்றில் சொல்லப்பட்ட சொற்பொழிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஹெட்டிங்கை நல்லா படிச்சுக்கிறணும். இதை ஒரே ஒரு ஹெட்டிங் ஹஜ்ருல் அஸ்வதுடைய விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சொல்லிடணும். அந்த அளவுக்கு நல்லா ப்ரிப்பரிங்காக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப இதை விட சுருக்கமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பிலிருந்து கரெக்டாக அவங்களுடைய வாலிப பருவம், வியாபாரம், திருமணம், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்குன்றில் நின்று மக்களிடம் என்ன கூறினார்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று கூடிய மக்களிடம் நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதுல இருந்து அப்படியே குறிங்க. அதனுடைய அல்லாஹின் சன்னிதானத்தில் போய் நிற்க வேண்டும் என்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இல்லை கீழே வரை குறிக்கணுமோ? அருமையான ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் வரை குறிச்சிடணும். ஃபுல்லாமே வருது. அண்ணா அந்த சப்ஜெக்டை அப்படியே 2 கொஸ்டினாக ஆக்கியிருக்காங்கம்மா, அவ்வளோதாம்மா. முதல் கொஸ்டினுக்கு அந்த ஒன்று கூடிய மக்களிடம் நபி அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பித்து மிக அருமையான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள் வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். 2வது கொஸ்டினுக்கு அது கீழே உள்ள கடைசி பேரா ஆன்சர். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பதிலை கேட்டுவிட்டு என்ன கூறினார்கள், மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அவர்களை பதிலை கேட்டுவிட்டு என்ன கூறினார்கள் சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 2வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறீங்க புரியல. கடைசி பரா தானே? சரி ரைட் ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான்.